ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே உங்களை யாரை வாழ்த்துகிறேன். இந்த ஒரு வார்த்தை சொல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். நீங்கள் ஒருவர் கூட கெட்டு போயிடக்கூடாது. உங்களை கெட்டுப்போக ஆண்டவர் விடவே மாட்டார். வேதத்தில் அருமையான தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துக்காரு பாருங்கள். மத்திய 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் அல்ல. எப்போ இந்த வார்த்தை சொல்கிறாரு பாருங்கள். அதாவது ஒரு 100 ஆடு இருக்குது. 100 ஆடுகளில் ஒரு ஆடு காணாமல் போச்சுன்னா அந்த 99 ஆடுகளை அங்கேயே விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடித்து அவர் கொண்டு வருகிறார். அந்த ஒரு ஆட்டு நிமித்தம் பெரிய சந்தோஷத்தை கொண்டு வருகிறார். அப்போது 13ஆம் வசனம் சொல்லுது பாருங்கள். சிதறிப்போன 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுவதை பார்க்கலாம் அதை குறித்து அதிகமாக சந்தோஷப்படுவான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ சிதறி போகாத தன்னோடு இருக்கிற 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கலாம் தேடி கண்டுபிடிச்ச ஒரு ஆட்டை குறித்து மிக சந்தோஷப்படுகிறார். இவ்விதமாக இந்த சிறியர்கள் ஒருவராகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒருவேளை ஐயோ ஆண்டவர் என்னை இப்படி கைவிட்டாரே, நான் கெட்டு போயிட்டேனே ஒருவேளை வருத்தத்தோடு காணப்படலாம். நீங்கள் கெட்டு போகிறது தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சித்தமே கிடையாது. இந்த உலகம், இந்த மாமிசம், இந்த பிசாசு நம்மளை கெடுக்க பார்க்கும், மற்றவர்களுக்கு கெடுக்க பார்ப்பார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் உங்கள் கெட்டுப்போக அவர் அனுமதிக்கவே மாட்டார். இப்போ நீங்கள் கெட்டுப்போவது பிதாவின் சித்தமே கிடையாது. ஏன் நமக்கு இந்த வாழ்க்கை? அப்போ பிசாசு நம்மளை கெடுக்கிறவனாக வருகிறான். அவனுடைய திட்டமே என்னென்னா, நீங்கள் எப்படியா கெட்டு போயிடணும். அதுதான் அவனுடைய இரவும் பகல் அவனுடைய நோக்கமே. ஆனால் தேவன் என்ன செய்கிறாருன்னா, நீ நல்லா இருக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தம். அதான் ஆண்டு சொன்னார், மகனே உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து நீ சுகமாயிரு. ஆண்டவர் எல்லாவற்றையும் வாழ்ந்து நீங்கள் சுகமாக இருக்கும்படி அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். ஒரு நாள் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லவே மாட்டார். ஒரு தாமதமாகலாம், ஆனால் தடையில்லாமல் உங்களுக்கு வந்து சேரும். ஆக ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்க நீங்கள் ஒருவேளை மன கஷ்டத்தோடு நீங்கள் இருப்பீங்க, மனவேதனையோடு கூட இருப்பீங்க, மன கலக்கத்தோடு இருப்பீங்க. என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆயிடுச்சு, என்னை நான் கெட்டு போயிட்டேனே, என் நண்பர்கள் கெடுத்துட்டாங்களே, அவங்க கெடுத்துட்டாங்க, இவங்க கெடுத்தாங்கன்னு யார் மேலேயோ நீங்கள் பழி போட்டு உட்காந்துட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை கெட்டு போக விடவே மாட்டார். நீங்கள் நல்லா இருப்பீங்க. அவர் உங்களை நல்லா வாழ வைக்க விரும்புகிறார். நீ வாழ்ந்து சுகமாகிற மகனே, அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதனால் இன்றைக்கி இந்த செய்தி கேட்டுக்கொண்டு நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவருக்காக வாழ நீங்கள் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் என்ன சொல்லுவாங்க, தன் காலத்தில் தன் கனியை தந்து இழகாத மரத்தை போட்டிருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டு சொன்ன, அத்தனை வேதத்தில் பிரியமாக இருந்து அவர் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நெற்கால்களில் ஓரமாக இடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையுறாத மரத்தை போட்டிருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கணும், நீங்கள் இளையுறாத இருக்கிற மரத்தை போல் இருக்கணும், செழிப்பாக இருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் வேதத்தில் பிரியமாக இருக்கணும். அதான் 1ஆம் சங்கீதம் தெளிவாக சொல்லியிருக்கார். கர்த்தர் வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவர் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டுடைய வசனம் நமக்கு ஆண்டு கொடுத்துக்கிறாரே, இதுமேல் நீங்கள் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அது தியானமாக இருந்து பாருங்கள், கடவுள் நிச்சயம் உங்களை வாழ வைப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி கிருபை செய்வார். செபிக்கலாமா? அன்னை பரலோக பிதாவே, ஒரு அருமையான உடைய மகனை கண்ணோக்கிப்பார், உடைய மகளை கண்ணோக்கிப்பார். ஆண்டவரே, என் பிள்ளைகள் கெட்டு போகாதபடி அவர் நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன். ஆண்டவரே, ஒருவரும் கெட்டு போவது என் பிதாவின் சித்தம் அல்ல என்று சொல்கிற தேவன். உங்களை கெட்டு போக விட்டுறாதீங்கப்பா. உடைய பிள்ளைகளுக்கு யார் கெடுக்க நினைச்சாலும் அவங்களை தடுத்து நிப்பாட்டுங்க ஆண்டவரை. நண்பன் அல்ல உறவினர் அல்ல விரோதிகள் ஆண்டவரே, என் பிள்ளைகளை கெடுக்க நினைச்சாலும் அதை கெடுக்க விட்டாதீங்க ஆண்டவரே. நீங்கள் அவர்களுக்கு துணையை நில்லுங்கப்பா.
நீங்கள் உங்களுடைய மகனுக்கு துணை நில்லுங்க ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி கிருபை செய்யும். அவங்க நீர்க்கால்கள் ஓரம் அடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இழுவிராது இருக்க மரத்தை போல் இருக்க அவர்களுக்கு உதவி செய்ய ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. எல்லா கேட்டுக்கும், எல்லா விதமான கெடுதிக்கும், எல்லா விதமான நாசமோசத்துக்கும் உங்களுடைய பிள்ளைகளை விலைக்கு காத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளை கவலைப்படாதீங்க. நீங்கள் நீர்க்கால் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தை தன் கனியை தந்து இலகராக இருக்கிற மரத்தை போல் இருப்பீங்க. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி செய்வேன். நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. சந்தோஷப்படுங்க. ஆண்டவங்களை கைவிட மாட்டார். ஆமென், ஆமென். வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம்.